வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 அக்டோபர் 10 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு நீலகிரி மற்றும் ஈரோடு அப்படியே பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே, கரூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே நல்ல மழைப்பொழிவை கொடுத்து கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி வரைக்கும் கனமழை பொழிவை கொடுத்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 40 இடங்களுக்கு மேல் 5 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு. பத்து சென்டிமீட்டருக்கு மேல் அதிகாரப்பூர்வ, அதாவது சோதனை அடிப்படையில் நிறுவப்பட்டுள்ள மழைமானிகளையும் சேர்த்தால் 10 சென்டிமீட்டருக்கு மேல் 6-7 இடங்களுக்கு மேல் பொழிந்திருக்கிறது கிடைக்கப்பட்ட தகவல் அடிப்படையில். இன்றைக்கும் மழை உண்டு, என்றைக்கும் மழை உண்டு. 90 நாள் 100 நாட்களுக்கு மழை நாட்கள் தான். இடையில ஒரு நாள் 2 நாள் இடைவெளி இருக்கும். ஆனால் இப்பொழுது வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் ஒதுக்குதல் இருக்கும். அப்புறம் ஒதுக்குதல் குறையும். ஒரு சில பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த மழை பற்றாக்குறையும் விலகிவிடும். ஒரு சில நாட்களில், ஒரு சில இடங்களில் இருக்கும் பற்றாக்குறை மழையும் ஒரு சில நாட்களிலே விலகிவிடும். ஆக தென்னிந்தியா முழுவதுமே கொட்டப்போகும் கனமழை என்றுதான் சொல்ல வேண்டும். கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவு கிடைக்கப்பட்ட மாவட்டங்களை மட்டும் பார்ப்போம். அரியலூர், செங்கல்பட்டு கிடைக்கல. சென்னை அண்ணாநகர் மேற்கு 35 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது அதிகபட்சமா. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், கடலூர் கிடைக்கப்பெறவில்லை. தருமபுரி மாவட்டம் மருந்தகல்லி டிபி 72 மில்லிமீட்டர் மழை அதிகபட்ச மழை பொழிவு மட்டும் அறிவிக்கிறேன்.